சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நீயும் தாண்டி வந்திருக்கிறாய். ஆனால் சில நேரத்தில் சுதாரிப்பு இல்லாமல் ரோட்டில் நடக்கும் பொழுது தேவையே இல்லாத விஷயங்களை நீ செய்வதினால்தான் உன் வாழ்வில் சில நேரத்தில் சில விபரீதங்கள் நடக்கிறது. ரோட்டில் கிடக்கும் ஏதாவது ஒரு பொருள் கிடந்தாலே நான் உன்னை எடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். அது 1 ரூபாயோ 5 ரூபாயோ எந்த ஒரு காயின் கிடந்தாலும் எடுக்கக்கூடாது என்று உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏதாவது செய்துதான் சில நேரத்தில் ரோட்டில் காசுகளை போடுவார்கள். அதாவது ஏதாவது வேண்டிக் கொண்டு, அதெல்லாம் அடுத்தடுத்த பட்சம். ஆனால் உன்னை நான் எடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். 1 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாய் எந்த ஒரு காயின், எந்த ஒரு நாணயம் கிடந்தாலும் அதை நீ எடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் செலவு செய்யக்கூடாது. அதை தொட்டு கூட பார்க்கக்கூடாது. அது கிடைக்கிறதா அதை தாண்டியும் போகாமல் இரு என்று. ஆனால் சாய் இதுதானே சொல்லியிருக்கிறார், மீது எதுவுமே சொல்லவில்லையே. ஏன் நம் வாழ்க்கையில் நம் எந்த தவறுமே செய்யாமல் ஏதோ சில நேரத்தில் காலில் ஏதாவது நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே இடித்து கொள்கிறோம். தேவையே இல்லாமல் உடம்பில் வரி வருகிறது. தேவையே இல்லாமல் குடும்பத்திற்குள் பிரச்சனை வருகிறது. நம் எல்லா விஷயமும் சாய் சொல்லி சரியாக செய்து கொண்டு இருக்கும் பொழுது எதற்காக நமக்கு மட்டும் இந்த மாதிரியான சோதனைகள் வருகிறது? எதற்கு நமக்கு மட்டும் இந்த மாதிரியான மனவலிகளை அந்த தெய்வமானது கொடுக்கிறது? ஒரு நாள் கூட நமக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லையே என்று நீ கவலைப்படுகிறாய். தங்கமே, நீ சொல்வது எல்லாமே சரிதான். உனக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, எனக்கு தெரியும். ஆனால் சில விஷயங்களை செய்த பிறகுதான் உனக்கு ஏதாவது ஒன்று நடக்கிறது. முக்கியமாக உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறை செய்து விடுகிறாய். ஆனால் அந்த விஷயங்கள் என்ன ஆகிறது? நீயே சொல். உனக்கு உடனடியாக அதற்கு ஒரு வழியை தராமல் அடுத்தடுத்து மிக மிக கஷ்டமான ஒரு வழிகளை உனக்கு அடுத்தடுத்து தருகிறது. நீ என்ன நினைக்கிறாய்? நான் 2 வாரத்திற்கு முன்பு இந்த விஷயத்தை செய்தேன், அது என்ன இன்று எனக்கு பாதிக்கிறது என்று. ஒரு விஷயம் செய்துவிட்டாய் என்றால் அதற்கு பரிகாரம் என்பது இருக்கிறது. புரிகிறதா? சில விஷயங்களுக்கு எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. சில விஷயங்களுக்கு பரிகாரங்கள் செய்து தப்பித்து விடலாம். ஆனால் சில நேரத்தில் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். போன ஜென்மத்தில் செய்தது உனக்கு தெரியாது. அதனுடைய கர்மவினையை நீ அனுபவிக்கிறாய் இந்த ஜென்மத்தில். ஆனால் இந்த ஜென்மத்தில் செய்யும் விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெரியும். அதை நீ மாற்றிக்கொள்ளலாமே. தங்கமே, முதலில் ரோட்டில் நடந்து போகிறாய் என்றால் தேவையே இல்லாத யோசனையை முதலில் விடு. எந்த இடத்திற்கு போகிறாயோ அந்த இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்பது மட்டுமே உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். புரிகிறதா? அதை விட்டு தேவையே இல்லாத யோசனையாக இருக்கக்கூடாது. ரோட்டில் நடக்கும் பொழுது தேவையே இல்லாமல் பேசிக்கொண்டே நடப்பது எல்லாம் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? ரோட்டில் என்ன கடக்கிறது என்பதை கூட பார்க்காமல் மிதித்து விடுவாய். காலணி போட்டிருக்கிறேனே, மிதித்தால் என்ன? தங்கமே, பார்த்து நடக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் என்ன சொல்கிறேன், எந்த விஷயத்தை நீ மிதித்தாய் என்பதையும் நான் சொல்கிறேன். ரோட்டில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எலுமிச்சம்பழம் நசுக்கி கிடப்பதை மிதிக்கக்கூடாது. மிதித்தால் அது மிக பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். கண்டிஷ்டி, வண்டி வாகனத்தில் இருக்கும் ஆபத்துகளை தடுப்பதற்கு தான் எலுமிச்சம்பழத்தை வைத்து நசுக்கிவிட்டு போகிறார்கள். அந்த எலுமிச்சம்பழத்தை மிதிக்கக்கூடாது. மிளகாய் சிகப்பு கலரில் இருக்கும் மிளகாயை மிதிக்கக்கூடாது. அதுபோல ஏதாவது திஷ்டி சுத்தி போட்டு வைத்திருக்கும் பொருளை போய் பார்க்கவும் கூடாது, அதை மிதிக்கவும் கூடாது. ஆரத்தி காட்டி போட்டு வைத்திருக்கும் அந்த இடத்தில் அதை மிதிக்கக்கூடாது. இதெல்லாம் மிதிக்கும் பொழுது அதனுடைய தேவையே இல்லாமல் வேண்டாம் என்று தானே தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அது மிதிக்கக்கூடாது. நான் மிதித்து விட்டேன், என்ன செய்வது? நான் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மிதித்து விட்டேன், நான் இப்பொழுது என்ன செய்வேன் என்றால், வீட்டிற்குள் வருவதற்கு முன்பு, அதாவது உன்னுடைய நிலவாசப்படியை தாண்டுவதற்கு முன்பு காலை நன்றாக கழுவிவிடு. காலை நன்றாக கழுவிவிட்டு வீட்டுக்கு வா. வீட்டுக்குள் காலை கழுவக்கூடாது. வெளியிலேயே தண்ணீரை எடுத்து போய் ரோட்டிலேயே வைத்து, தெருவிலேயே வைத்து காலை கழுவி விட்டு உள்ளே வா. புரிகிறதா? ஒன்றுமல்ல,
நீ இது போலத்தான் மிதித்து விட்டாய் என்றால் இது போலத்தான் செய்ய வேண்டும். ஆனால் முக்காவாசி என்ன கடக்கிறது ரோட்டில் என்று பார்த்து நட. அதுதான் உனக்கு நல்லது. தேவையே இல்லாத பிரச்சனைக்குள் தானாக போய் மாட்டிக்காது. அது தேவையே மிதிக்கும் பொழுது உடல் வலி, நடந்து கொண்டு இருக்கும் பொழுது காலில் அடிபடுவது, தேவையே இல்லாமல் குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை தருவது என்று இருக்கும். ஏனென்றால் அது திருஷ்டி சுத்தி போட்டு வைத்திருக்கும் ஒரு பொருளாகும். கண் திருஷ்டி என்பது தேவையே இல்லாத ஒன்று. அது உண்மை. கண் திருஷ்டி என்பது உண்மை. அதனால்தான் இத்தனை விஷயத்தை செய்கிறார்கள். அது தவறுதலாக அதை உன் காலால் மிதிக்கும் பொழுது வரும் பொழுது காலை நன்றாக கழுவி விட்டு உள்ளே வா. ஒரு பிரச்சனையும் அல்ல. ஆனால் சுதாரிப்பாக இருப்பது நல்லதாகும். நான் என்னுடைய பிள்ளைக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வேன். தங்கமே, எதுவாயினும் பயப்படாதே. எல்லா விஷயத்திற்கும் ஒரு வழி இருக்கிறது. காலம் முழுவதும் உன் வாழ்வில் நான் இருப்பேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்காக செய்து கொடுப்பேன். பொறுமையாக இரு. ஏதாவது ஒன்று நடந்துவிட்டது என்றால் அவசரமாக பயப்படாதே. பயப்படும் அளவுக்கு இந்த உலகத்தில் எதுவும் உனக்கு ஆகாது. ஒரு விஷயம் நடந்தால் அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் ஏதோ ஒரு நாள் முடிகிறதல்லவா? அதே போல எல்லாம் சரியாகும். காலப்போக்கில் உன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். பொறுமையோடு இருங்கள். உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். இது போன்ற விஷயத்தை தவிர்த்து கொள்வது நல்லதாகும். புரிகிறதா? நான் உனக்காக இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறேன். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நினைக்கட்டும். எல்லாம் நினைத்து நீ பயப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்கள். சதா சர்வ காலமும் உனக்காக இங்கு நான் இருப்பேன். யோசிக்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. யோசி. ஒவ்வொரு விஷயங்களாக யோசி. என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று நல்லது நடக்கும். இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம். இப்பொழுது உன் வாழ்வில் பல முறை பல தவறுகளை நீ செய்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக செய்யாமல் இரு. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் வாழ்வில் நான் இருக்கிறேன் துணையாக. எப்பொழுதும் என்னாலும் உனக்கு என்னுடைய பாதுகாப்பும் என்னுடைய அனைத்து நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூட தான் இருப்பேன் இந்த சாய். அதனால் கவலை வேண்டாம். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் என்னிடமிருந்து கிடைக்கும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.